டேய் நான் ஒரு அமௌண்ட்க்கு ரீசார்ஜ் பண்ண சொன்னா நீ ஒரு அமௌண்ட்க்கு ரீசார்ஜ் பண்ணிருக்க. இல்லடா நீ இத்தனை நாளா தப்பான பிளான்ல ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்திருக்க. அதான் உனக்கு பெஸ்டான பேக்கா பார்த்து ரீசார்ஜ் பண்ணேன். 239 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணனா 28 நாள் வேலிடிட்டி கிடைக்கும். எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கலாம். ஒரு நாளைக்கு 1.5 GB கிடைக்கும். இதானே பெஸ்ட். டேய் ரீசார்ஜ் பண்றப்ப உன்ன மாதிரி தான்டா ஏகப்பட்ட பேர் தப்பு பண்றாங்க. ஈஸியா ஏமாந்துடுறாங்க. இனியாச்சு இப்போ நான் சொல்ல போற மாதிரி ரீசார்ஜ் பண்ணு. அப்பதான் டேட்டாவும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், காசையும் மிச்சம் பண்ணலாம். இது டேட்டாவும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், காசையும் மிச்சம் பண்ணலாமா? அது எப்படி? ஆமாடா, இப்போ ஜியோ ஏர்டெல்லாம் ஏகப்பட்ட பேக்ஸ் இருக்கு. 1 GB 1.5 GB 2 GBன்னு ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்கு. சரியா? அதுல எந்த பிளான்ல எந்த பேக் பெஸ்ட் அப்படின்னு இப்போ உனக்கு நான் தெளிவா சொல்றேன். அப்போ நான் ஒவ்வொரு மாசம் ரீசார்ஜ் பண்றது தப்புன்னு சொல்றியா? இருடா ஃபர்ஸ்ட் சொல்றதை கேளு. இப்ப ஒவ்வொரு டேட்டாவோட ரேட்டு, அது எத்தனை நாள் வேலிடிட்டி, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணா நம்ம ரீசார்ஜ் பண்ற பிளான் எது பெஸ்ட் அப்படிங்கிற ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஜியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 GBக்கு 1 டே இருக்கு பாத்தியா? அதுல 2 பிளான் இருக்கு. ஒன்னு 179 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா 24 நாள் வேலிடிட்டி, கனெக்ட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு 7.4 ரூபா. இதுவே 209 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா 28 நாள் வேலிடிட்டி, கனெக்ட் பண்ணோம்னா இதுவும் ஒரு நாளைக்கு 7.4 ரூபா தான். ஏன்டா ரெண்டு பேக்லயுமே ஒரே அமௌண்ட் தான் வருது, எந்த பேக்ல ரீசார்ஜ் பண்ணா என்னடா பிரச்சனை? 1 GB பிளான்ல பிரச்சனைடா. ஆனா எல்லாரும் பண்ற 1.5 GB பிளான்ல தான் விஷயமே இருக்கு. அதுல எது பெஸ்ட்ங்கிறத சொல்றேன். இப்ப 239 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 28 நாள் வேலிடிட்டி, கணக்கு பண்ணா ஒரு நாளைக்கு 8.5 ரூபா. இதுவே 479 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 56 நாள் வேலிடிட்டி, கணக்கு பண்ணா இதுவும் ஒரு நாளைக்கு 8.5 ரூபா. இதுவே 666 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 84 நாள் வேலிடிட்டி, கணக்கு பண்ணா ஒரு நாளைக்கு 7.9 ரூபா. இதுவே 788 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா இதுவும் 84 நாள் வேலிடிட்டி, ஆனா கணக்கு பண்ணா ஒரு நாளைக்கு 9 ரூபா. இதுவே 2545 ரூபாய்க்கு நீ ரீசார்ஜ் பண்ணினா 336 நாள் வேலிடிட்டி, கணக்கு பண்ணா ஒரு நாளைக்கு 7.5 ரூபா. ஏன்டா இருக்கிறதுலே கம்மினா 2545 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றதா. இது பண்ணாதான் ஒரு நாளைக்கு 7.5 ரூபான்றது வரும். இருந்தாலும் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு எங்க போறது? எனக்கு தெரிஞ்ச 666 ரூபா தான் பெஸ்ட். இதோட ஒரு நாள் அமௌண்ட் வருது கம்மியா தான் இருக்கு. அப்படி கிடையாது. இங்க நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இப்ப நீ 666 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணினா 3 மாசத்துக்கான ஹாட் ஸ்டார் மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்காது. இதுவே 758 ரூபாய்க்கு நீ ரீசார்ஜ் பண்ணினா 3 மாசத்துக்கான ஹாட் ஸ்டார் மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். சரியா? இப்ப நீ வந்து ஜியோ யூஸ் பண்ற, கூடவே மொபைல வந்து ஹாட் ஸ்டார் பாக்குற அப்படின்னா, அதுக்குன்னு தனியா ரீசார்ஜ் பண்ற அப்படின்னா 666 ரூபா பேக் ரீசார்ஜ் பண்றதுக்கு பதிலா 758 ரூபா பேக் நீ ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கவே, கூட 91 ரூபா தான் செலவாகும். உனக்கு 3 மாசத்துக்கான மொபைல் ஹாட் ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். 57 ரூபா நீ மிச்சம் பண்ணலாம். இப்போ என்னன்னா மொபைல்ல நான் வந்து இந்த ஹாட் ஸ்டார்லாம் எதுவும் பார்க்க போறது இல்ல, எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து 666 ரூபா பெஸ்ட். இப்போ அதெல்லாம் இல்ல, நான் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரை காசு கொடுத்து வாங்கி பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்குலாம் 758 ரூபா பேக்ன்றது தான் பெஸ்ட். நீ சொல்றது கரெக்ட் தான்டா ஒரு வகையில. கரெக்டா இருக்கா? அடுத்து ஒரு நாளைக்கு 2 GB பிளான்ல எது பெஸ்ட்ங்கிறத சொல்றேன். இப்ப 299 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 28 நாள் வேலிடிட்டி, கணக்கு பண்ணா ஒரு நாளைக்கு 10.6 ரூபா. இதுவே 533 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா 56 நாள் வேலிடிட்டி, கணக்கு பண்ணா ஒரு நாளைக்கு 9.5 ரூபா. இதுவே 719 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 84 நாள் வேலிடிட்டி, கணக்கு பண்ணா ஒரு நாளைக்கு 8.5 ரூபா. இதுவே 749 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 90 நாள் வேலிடிட்டி, கணக்கு பண்ணா 8.3 ரூபா. இதுவே 3178 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா நான் அவளுக்குலாம் ரீசார்ஜ் பண்ண மாட்டேன். நீ முதல்ல சொன்னல அந்த பிளான்ல இருக்கிறதே சொல்லு. இதுல என்னடா டவுட்? 2 GB பேக்ல 749 ரூபா பேக் தான் பெஸ்ட். ஏன்னா இதுல ஒரு நாளுக்கான அமௌண்ட்டும் கம்மி தான், எக்ஸ்ட்ரா 20 GB கொடுக்குறாங்கடா. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு கம்பெனில வேலை பார்க்குறான், அங்க வைஃபை எல்லாம் ஃப்ரீயாவே அவனுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி அவன் வீட்லயே வைஃபை எல்லாம் போட்டுருக்கான். இப்போ அவன் 666 ரூபாய்க்கோ இல்ல 758 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணானா அந்த டேட்டா தான் வேஸ்டா தானே போகும். இப்போ அவனுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும்? இப்ப ஒய்ஃபை யூஸ் பண்றவங்களுக்கு ஜியோல வேல்யூ பேக்னு ஒண்ணு இருக்கு. 155 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா மொத்தமா 2 GB கிடைக்கும். 28 நாள் வேலிடிட்டி, கனெக்ட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு 5.5 ரூபா. இதுவே 395 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா மொத்தமா 6 GB கிடைக்கும். 84 நாள் வேலிடிட்டி, கனெக்ட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு 4.7 ரூபா. இப்ப ஒய்ஃபை யூஸ் பண்றவங்களுக்கு இந்த 2 பேக்ல ஒண்ணு தான்டா கரெக்டா இருக்கும். இப்படி பண்ணாதான் காசை பயங்கரமா மிச்சம் பண்ணலாம். அதே போல இப்ப 5G அன்லிமிட்டட் டேட்டா கொடுக்குறாங்கடா ஜியோல. இப்ப போன் பாத்தீங்கன்னா 5G இருந்துன்னு வச்சுக்கவே, மொபைல் டேட்டாவே யூஸ் ஆகுது, டேட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த 2 பேக்ல ஒரு ரீசார்ஜ் பண்ணாதான் காசை பயங்கரமா மிச்சம் பண்ண முடியும். டேய் ஒரு நிமிஷம்டா, அலைக்கா கால் பண்றாங்கடா. ஏர்டெல் ரீசார்ஜ் பண்ண சொன்னாங்க. அவங்க சொல்ற பேக் பதிலா வேற ஒண்ணு போட்டேன், அதுக்கு டென்ஷன் ஆயிருப்பாங்க போல. அவங்களுக்கு ஏர்டெல்ல எந்த பிளான் பெஸ்டா இருக்குங்கிறத தெளிவா சொல்லிட்டு வரேன். டேய் நான் சொல்ற அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணாம நீ வாட்டுக்கு ஒரு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்க. இருக்கா உனக்கு தெளிவா சொல்றேன். இப்ப நம்ம ரீசார்ஜ் பண்ற போன அமௌண்ட், அது எத்தனை நாள் வேலிடிட்டி, இது ரெண்டையும் கணக்கு வச்சு பண்ணோம்னு வச்சுக்கோவேன், எந்த பிளான் பெஸ்ட் அப்படிங்கிற ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
இப்போ ஏர்டெல்ல 1 டே 1 ஜிபியில் 3 பிளான் இருக்குக்கா. 209 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா 21 நாள் வேலிடிட்டி. கனெக்ட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு 9.80 ரூபா. இதுவே 239 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா 24 நாள் வேலிடிட்டி. கனெக்ட் பண்ணோம்னா 9.80 ரூபா. இதுவே 265 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா 28 நாள் வேலிடிட்டி. கனெக்ட் பண்ணோம்னா 9.4 ரூபா. டேய் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே காசு தாண்டா வருது. எந்த பேக் ரீசார்ஜ் பண்ணா என்ன? கரெக்டு தான்க்கா. சரி, இப்போ 1.5 ஜிபி பிளான்ல எது பெஸ்ட்டுங்கிறத பாரு. 299 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 28 நாள் வேலிடிட்டி. கனெக்ட் பண்ணா ஒரு நாளைக்கு 10.6 ரூபா. இதுவே 479 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 56 நாள் வேலிடிட்டி. கனெக்ட் பண்ணா 8.5 ரூபா. இதுவே 519 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 60 நாள் வேலிடிட்டி. கனெக்ட் பண்ணா 8.6 ரூபா. இதுவே 666 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 77 நாள் வேலிடிட்டி. கனெக்ட் பண்ணா 8.6 ரூபா. இதுவே 719 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 84 நாள் வேலிடிட்டி. கனெக்ட் பண்ணா 8.5 ரூபா. இதுவே 779 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 90 நாள் வேலிடிட்டி. கனெக்ட் பண்ணா ஒரு நாளைக்கு 8.6 ரூபா. டேய் ஆக மொத்தம் 290 பேக்க தவிர எந்த பேக்க பண்ணாலும் ஒரே அமௌண்ட் தான் வருது. இதுல எதை பண்ணா என்ன? நான் சொன்னதை பண்ணாம நீ வாட்டுக்கு பண்ணிட்டு பேசிட்டு இருக்க. இருக்கா. 2 ஜிபி பிளான்ல எது பெஸ்ட்டுங்கிறத சொல்றேன். 319 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 1 மந்த் வேலிடிட்டி. நம்ம வந்து 30 நாள் கனெக்ட் பண்ணிக்குவோம். அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 10.6 ரூபா. இதுவே 549 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 56 நாள் வேலிடிட்டி. கனெக்ட் பண்ணா 9 ரூபா. இதுவே 839 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 84 நாள் வேலிடிட்டி. கனெக்ட் பண்ணா 9.9 ரூபா. இதுவே 869 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா அதுவும் 84 நாள் வேலிடிட்டி. என்ன கூடவே 3 மாசத்துக்கான ஹாட்ஸ்டார் மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். கனெக்ட் பண்ணினா ஒரு நாளைக்கு 10.3 ரூபா. இதுவே 2999 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா நான் எதுக்குடா 3000 ரூபாய்க்குலாம் போய் ரீசார்ஜ் பண்ண போறேன்? நீ என்னைக்கு ரீசார்ஜ் பண்ணிருக்க? உனக்கு 100 ரூபாய் கூட நான் தான் ரீசார்ஜ் பண்ணணும். சரி இதுல எது பெஸ்ட் பிளான் அத சொல்லு. இதுல என்ன டவுட்? 2 ஜிபி பிளான்ல எது பெஸ்ட்னா 549 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா. இப்போ இதுவே ஒய்ஃபை யூஸ் பண்ற ஏர்டெல் யூசர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் தனியா வேல்யூ பேக்னு ஒன்று இருக்கு. 155 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 24 நாள் வேலிடிட்டியோட 1 ஜிபி டேட்டா கிடைக்கும். கனெக்ட் பண்ணா ஒரு நாளைக்கு 6.4 ரூபா. இதுவே 179 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 28 நாள் வேலிடிட்டியோட 2 ஜிபி டேட்டா கிடைக்கும். கனெக்ட் பண்ணா 6.3 ரூபா. இதுவே 199 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 30 நாள் வேலிடிட்டியோட 3 ஜிபி டேட்டா கிடைக்கும். கனெக்ட் பண்ணா 6.6 ரூபா. இதுவே 455 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 84 நாள் வேலிடிட்டியோட 6 ஜிபி டேட்டா கிடைக்கும். கனெக்ட் பண்ணா 5.5 ரூபா. டேய் வைஃபை யூஸ் பண்றவங்களுக்குலாம் எதுக்குடா மொபைல் டேட்டா? அவங்க என்னைக்காச்சும் வெளியே போனா மட்டும் தான் தேவைப்பட போகுது. சரிக்கா, இப்போ உனக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சுல? இப்போ தெரியுதா ஏன் உனக்கு வேற பேக்ல மாத்தி பண்ணேன்னு? அக்கா அபி வேற லைன்ல இருக்காங்கக்கா, இரு கனெக்ட் பண்றேன். அபி லைன்ல இருக்கானா? அவன் எதுக்குடா இருக்கான்? அது உனக்கு வந்து ஏர்டெல் ரீசார்ஜ் பண்ணேன்ல, அது மாதிரி அவனுக்கு ஜியோ ரீசார்ஜ் பண்ணேன். அதான் வேற ஒன்றும் இல்லை. எனக்கும் மாற்றி தான்க்கா பண்ணா. 2 பேத்துக்கு மாற்றிலாம் பண்ணல. எது பெஸ்ட் பிளான் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக பண்ணேன். சரிங்களா? ஏன்னா இப்போ எல்லார் கையிலையுமே மொபைல் இருக்கு. எல்லாரும் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும். அந்த நேரம் கரெக்டாக செலவு பண்ணணும்ல, அதுக்காண்டி தான் உங்களுக்கு கணக்கு போட்டு இவ்வளோ தெளிவாக சொன்னேன். இனிமேல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்ப இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுங்க. அப்போ தான் காசு மிச்சமாகும், நீங்கள் ஏமாறவும் மாட்டீங்க. அடப்பாவீங்களா, அவங்க 2 ரீசார்ஜ் பண்ண சொல்லி எனக்கு ரீசார்ஜ் பண்ண மறந்துட்டேன். சரி, இந்த ரீசார்ஜ் பற்றின வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இத்தனை நாளாக எந்த பேக்கில் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் எந்த சிம்மு, இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எந்த பேக்கில் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேவா? பாய். செல்லு வாங்கி கொடுக்குறோம், ரீசார்ஜும் பண்ணி கொடுக்குறோம்.